டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். துறையின் சார்பில் பக்தர்கள் மனம் குளிர புதிய புதிய திட்டங்களை கொண்டு வருவதற்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வருகின்ற எங்களுடைய உயிரினும் மேலான தமிழக முதல்வர் அன்பிற்கினிய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்களுக்கு துறையின் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு சுமார் 5 திருக்கோயில்களில் ஆடி மாதத்தில் 1,00,000 பேருக்கு மங்கள பொருட்கள் வழங்குகின்ற நிகழ்ச்சியை அருள்மிகு பெரியபாளையத்தம்மன் திருக்கோயில் துவங்கியிருக்கின்றோம். அதேபோல் 10 திருக்கோயில்களில் கூழ் வழங்குதல் நிகழ்ச்சியையும் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு அருள்மிகு பெரியபாளையத்தம்மன் திருக்கோயிலில் தொடங்கியிருக்கின்றோம். இப்படி தொடங்கப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய அருமையண்ணன் கோவிந்தராஜ் அவர்களையும், இந்த மாவட்ட கழக செயலாளர் ரமேஷ் அவர்களையும், எடுக்கின்ற அனைத்து நிகழ்வுகளுக்கும் அது சிறுவாபுரி என்றாலும் சரி, அல்லது பெரியபாளையத்தம்மன் கோயில் என்றாலும் சரி, திருத்தணி என்றாலும் சரி, அனைத்திற்கும் திருக்கோயில் வளர்ச்சிக்கு வருகின்ற பக்தர்களுக்கு உதவியாக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற இந்த மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும், எங்கள் துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் அன்பிற்கினிய பழனி அவர்களுக்கும், இந்த பகுதியினுடைய திருக்கோயிலுடைய இணை ஆணையாளர் ரமணி அவர்களுக்கும், இந்த பெரியபாளையத்தம்மன் கோயிலுடைய வளர்ச்சிக்கு முழு நேரமும் தன்னை ஆட்படுத்திக் கொண்டு பணியாற்றி வருகின்ற அன்பிற்கினிய பரம்பரை அறங்காவலர் குழு தலைவர் அன்பு தம்பி லோகமித்ரா அவர்களுக்கும், இந்த பகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழக அன்பிற்கினிய மூர்த்தி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் துறையின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருள்மிகு பவானி அம்மன் திருக்கோயிலை பொறுத்தளவில் 15 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து இந்த திருக்கோயிலுடைய வளர்ச்சிக்கு மறைந்த அம்மா சேதுரத்னம் அவர்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டு சிறுக சிறுக பெருந்தொகையை இந்த திருக்கோயிலுக்கு சேர்த்து வைத்திருந்தார். கடந்த காலத்தில் பிறகு எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையில் தற்பொழுது 10 பணிகள் 173 கோடியே 58 லட்சம் ரூபாய் செலவில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதில் முக்கியமான பணி பக்தர்கள் தங்கும் விடுதி 76 கோடியிலும், வரிசை மண்டபம் 26 கோடி ரூபாய் செலவிலும், அன்னதான கூடம் 25.50 கோடி செலவிலும், சுகாதார வளாகம் 7 கோடி செலவிலும், பக்தர்கள் தங்கும் மற்றொரு விடுதி 21 கோடி ரூபாய் செலவிலும், 3ஆம் பிரகாரம் மதில் மற்றும் மண்டபம் கட்டுகின்ற பணிக்கு 6 கோடியே 34 லட்சம் ரூபாய் செலவிலும், அதேபோல் ராஜகோபுரங்கள் 7 நிலை 1, 5 நிலை 3 என்று 10 கோடியே 43 லட்சம் ரூபாய் செலவிலும், உபசன்னதிகள் 1.60 கோடி ரூபாய் செலவிலும் தற்போது திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. வரலாறு காணாத அளவிற்கு பெருந்திட்ட வரைவு பணிகள் 17 திருக்கோயில்கள் மேற்கொள்ளப்பட்டு அண்மையில் திருச்செந்தூரில் தமிழ்கடவுள் முருகனுக்கு பெருமை சேர்த்த ஆட்சி இந்த ஆட்சி என்ற வகையில் வரலாறு காணாத பல லட்சம் மக்கள் கூடிய போதும் சிறு அசம்பாவிதம் கூட ஏற்படாமல் வருகின்ற பக்தர்களுக்கு எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் உணவு, மருத்துவ வசதி, கழிப்பிட வசதி, போக்குவரத்து வசதி என்று அனைத்து வகையிலும் இந்த ஆட்சியுடைய திறமையை வெளிப்படுத்திய திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு சான்று என்றால் சமீபத்தில் நடந்து முடிந்த திருச்செந்தூர் திருக்கோயிலுடைய குடமுழுக்கை ஒரு உதாரணமாக, ஒரு அடையாளமாக எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் இன்றைக்கு இந்த திருக்கோயிலுடைய வளர்ச்சிக்காக அருள்மிகு பவானி அம்மன் திருக்கோயிலை வருகின்ற பக்தர்களுக்கு போக்குவரத்து வசதிக்காகவும் அவர்களுடைய வாகனங்களை நிறுத்துமிடமாகவும் சுமார் 6.76 ஏக்கர் இடம் நிலம் கையகப்படுத்துகின்ற பணி நடைபெற்று அரசாணை வழங்கப்பட்டிருக்கின்றன. அதற்குண்டான 19 கோடி ரூபாயை திருக்கோயிலிருந்து வழங்க இருக்கின்றோம். அந்த பணியும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக முழுமையாக நிறைவு பெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இதோடு மட்டுமல்லாமல் திருவிழா காலங்களில் திருத்தணி அருள்மிகு முருகப்பெருமான் திருக்கோயிலில் கட்டணம் ரத்து. திருப்பரங்குன்றத்தில் சமீபத்தில் நடைபெற்ற குடமுழுக்கின் போது 2 நாட்கள் கட்டணமில்லா தரிசனம்.
குழந்தைகளுக்கு காய்ச்சிய பால், திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்த பெருமக்களுக்கு குழந்தைகளுக்கு காய்ச்சிய பால், ஏற்கனவே நடைபெற்று வருகின்ற அன்னதான திட்டத்தில் வடை பாயாசத்துடன் கூடிய அன்னதான திட்டமாக இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது. அதோடு சேர்த்து இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த மங்கள பொருட்களை பெறும் நிகழ்ச்சியில் பக்தர்கள் மனம் குளிர்வார்கள் என்பதை நம்பிக்கையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் 3386 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடைபெற்றிருக்கின்றது. இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அம்மன் திருக்கோயில்கள் மாத்திரம் 1119 திருக்கோயில்கள் இதுவரையில் குடமுழுக்கு கண்டிருக்கின்றது. அதனால்தான் சக்திகள் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு உலா வந்து கொண்டிருக்கின்றார்கள். முருகர் திருக்கோயில் என்று எடுத்துக்கொண்டால் தமிழ் கடவுள் முருகனுக்கு பெருமை சேர்க்கின்ற ஆட்சியாக இந்த ஆட்சி 131 திருக்கோயில்களில் இதுவரையில் குடமுழுக்கை கண்டிருக்கின்றோம். திருக்கோயிலுடைய பரப்பளவை அளவிடுகின்ற பணி நிலமீட்பு என்று எடுத்துக்கொண்டால் இதுவரையில் 7727 கோடியே 47 லட்சம் மதிப்புள்ள நிலங்களை இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு மீட்டிருக்கின்றோம். அந்த நிலத்தினுடைய அளவு 7863.08 ஏக்கர் நிலத்தை இதுவரையில் இந்த அரசு ஆக்கிரமிப்பாளரிடமிருந்து மீட்டிருக்கின்றோம். நில அளவை என்ற ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்து திருக்கோயிலுக்கு சொந்தமான நிலங்களை ரேவர் கருவியின் வாயிலாக அளவீடு செய்து அதற்குண்டான மேப்பை தயாரித்து அந்த பகுதியில் HRNC என்ற கல் பதிக்கப்பட்டு அந்த இடம் எவ்வளவு விஸ்தீரணம், எந்த திருக்கோயிலுக்கு சொந்தமானது என்பதை அங்கேயே விளம்பர பலகை வைத்து திருக்கோயிலின் நிலங்களை காக்கின்ற பணியில் இதுவரையில் 2,04,885.45 ஏக்கர் நிலங்கள் வரலாறு காணாத அளவிற்கு இதுவரையில் துறையுடைய நிலங்கள் அளவிடப்பட்டிருக்கின்றன. அதில் பதிக்கப்பட்டிருக்கின்ற கற்களுடைய எண்ணிக்கை 1,31,883 கற்கள் இதுவரையில் பதிக்கப்பட்டிருக்கின்றன. மாநில வல்லுநர் குழு கூட்டம் என்பது கடந்த ஆட்சி காலத்தில் 4 மாதங்களுக்கு ஒரு முறைதான் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 15 நாட்களுக்கு ஒரு முறை மாநில வல்லுநர் குழு கூட்டத்தை கூட்டி இதுவரையில் 12,876 திருக்கோயில்களுக்கு திட்ட அனுமதியை வழங்கி இருக்கின்றோம் என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் திருக்கோயிலுடைய திருப்பணிகள் சுமார் 11,842 திருக்கோயிலுடைய திருப்பணிகள் 7,025 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு 26,944 பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதுவும் இந்து சமய அறநிலையத்துறை வரலாற்றில் ஒரு ஆன்மீக புரட்சி என்றே சொல்லலாம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த பணிகளில் 3,582 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 13,807 பணிகள் நிறைவுற்றிருக்கிறது என்பதையும் பெருமிதத்தோடு சொல்லுகிறோம். இவை மட்டுமல்லாமல் உபயதாரர்கள் இந்த ஆட்சியின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையில் இந்து சமய அறநிலையத்துறையில் தங்களுடைய நேர்த்திக்கடனை நிறைவேற்றுவதற்காக அளிக்கின்ற ஒவ்வொரு காசும் எந்த நோக்கத்திற்காக அவர்கள் வழங்குகிறார்களோ அதற்காகத்தான் செலவிடப்படுகிறது என்ற நம்பிக்கையோடு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 11,178 பணிகளுக்கு இதுவரையில் 1,416 கோடியே 43 லட்சம் ரூபாய் அளவிற்கு இதுவரையில் உபயதாரர் நிதி வந்திருக்கின்றது. அதாவது மீண்டும் சொல்லுகிறேன், 1,416 கோடியே 43 லட்சம் ரூபாய் உபயதாரர்கள் நிதியில் மாத்திரம் இதுவரையில் பணி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாவட்டத்து மக்களுக்கு திருத்தணிக்கு பெருமளவு மக்கள் செல்வதால் மாற்றுப்பாதை அமைக்க வேண்டும் என்று முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் அரசு மானியமாக 57 கோடி ரூபாயை வழங்கி இருக்கின்றார். திருத்தணியில் மாத்திரம் பெருந்திட்ட வரைவு பணியாக 98 கோடி ரூபாய் செலவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திட்டப்பணியை தொடங்கி வைத்து பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதேபோல் சிறுவாபுரியில் நாளுக்கு நாள் கூடுகின்ற பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு தேவையான அளவிற்கு போக்குவரத்து வசதியும் இறை தரிசனத்திற்கும் லகுவாக்குவதற்காக 67 கோடி ரூபாயை அரசு நிதியாக வழங்கி சாலை விரிவாக்கம், நில எடுப்பு போன்ற பணிகளுக்காக அரசு மானியமாக வழங்கியிருக்கின்றது. அருமை அண்ணன் கோவிந்தராஜ் அவர்களும் நம்முடைய ரமேஷ் அவர்களும் மூர்த்தி அவர்களும் பன்னெடுங்காலமாக வைத்திருக்கின்ற கோரிக்கையை ஏற்று பெரியபாளையத்திலும் சாலையை அகலப்படுத்துகின்ற பணி போன்ற பணிகளை விரைவில் முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று
நிறைவேற்றுவோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வகையில் இந்து சமய அறநிலையத்துடைய பணிக்கு துறை வேறு என்பதில்லாமல் மாவட்ட ஆட்சியர் முழு அளவு ஒத்துழைப்பு, குறிப்பாக இந்த பெரியபாளையத்தம்மன் கோயிலுக்கு அறங்காவலர் குழு அன்பிற்கினிய தர்மகத்தா நம்முடைய லோகமித்ரா அவர்கள் 24 மணி நேரமும் கண்ணும் கருத்துமாக திருக்கோயில் வளர்ச்சிக்கும் பக்தருடைய நலனுக்கும் பாடுபடுவது எங்கள் துறையுடைய செயலாளர் மணிவாசகம் அவர்களும், எங்கள் துறையுடைய ஆணையாளர் ஸ்ரீதர் அவர்களும், எங்கள் துறையுடைய கூடுதல் ஆணையாளர் பழனி அவர்களும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளுகின்ற பணிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அருமையண்ணன் கோவிந்தராஜ், ரமேஷ், மூர்த்தி போன்றவர்கள் உறுதுணையாக இருப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. துறையின் சார்பில் அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. வெட்டி வேலை செய்பவர்களுக்கு வீணாக அரசியல் களத்திலே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக பொய்யையே தன்னுடைய வாழ்வின் நடைமுறையாக கொண்டிருப்பவர்களுக்கு இந்த புனித தலத்திலிருந்து அவர்கள் பெயரை உச்சரித்து அந்த பாவத்தை செய்ய நான் தயாராக இல்லை. முழுக்க முழுக்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தெய்வீக மனம் கமழுகின்ற பக்தர்கள் நலனுக்காக பாடுபடுகின்ற இந்த அரசு அப்படிப்பட்ட ஒரு தளத்திலே நின்று அரசியல் கேள்விகளை தவிர்ப்பது மனதிற்கு இதமாக இருக்கும் என்பதை கருத்தாக தெரிவிக்கிறேன். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.